ஜெயவோம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மகான் ஸ்ரீ முனுசாமி சித்தர் ஐயாவுடைய ஜீவசமாதியை இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். சுவாமியுடைய சிலைக்கு கீழே தான் அவருடைய சமாதி பிரதிஷ்டம் பண்ண வச்சுருக்கு. இது கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே, ஏன்னா குறிப்பிட்டு கரெக்டாக சொல்ல முடியல, 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது முன்பகுதி முகப்பில் மாங்காளி அம்மன் கோவில் இருக்குது. அதோடைய அந்த சிலையில் கூட கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா அப்போ வாழ்ந்த காலகட்டங்கள்லாம் முனுசாமி ஐயா இந்த பகுதியிலே வாழ்ந்து இறைவன் நிலையை அடைந்து சித்த நிலைக்கு சென்று தன் உடம்பை ஒளி உடம்பாக மாற்றி ஜீவசமாதியானார். ஐயா அந்த காலங்களே இந்த ஊர் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கார். இது ஆக்சுவலாக அந்த காளியம்மன் கோவில் கிராம தேவதைன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது சித்தரையா தான் அப்போ பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டும் பல சேவைகள் செய்து கொண்டும் வந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு இந்த இடத்திலே ஐயா அவர்களை ஜீவசமாதி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பொன் பார்த்தசாரதி சித்தர் ஐயா யோகதண்டம் அவர்கள் 8 வருஷமாக எடுத்து நடத்தின்னு இருக்காரு. இந்த குரு பூஜையை தொடர்ந்து மென்மேலும் அவர் எடுத்து நடத்துவதற்காக நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். திருவடி போட்டி ஓம் பாகலிங்க தம்பரான் திருவடி போட்டி எண்ணிலா கோடி சித்தர்கள் திருவடி போட்டி ஓம் எண்ணிலா கோடி சித்தர்கள் போட்டி ஓம் விஸ்வாமித்திர திருவடி போட்டி ஓம் சப்தரிஷி திருவடி போட்டி ஓம் மண்ணுண்ட மகான் மல்லேசாமி திருவடி போட்டி ஓம் காவாங்கரை கண்ணப்பா சாமி திருவடி போட்டி ஓம் கள்ளிக்கட்டையா திருவடி போட்டி ஓம் சத்தியதையா திருவடி போட்டி ஓம் கிருஷ்ணபிரபையா திருவடி போட்டி ஓம் குருசாமி சித்தர் திருவடி போட்டி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி ஓம் அண்ணாமலை சாமி திருவடி போட்டி ஓம் தற்பத சாமிகள் திருவடி போட்டி ஓம் அந்தநாத சாமி திருவடி போட்டி ஓம் வேர்க்கடக சாமி திருவடி போட்டி ஓம் வேதாந்த முருகப்பா திருவடி போட்டி ஓம் அக்கா நாகம்மா திருவடி போட்டி ஓம் பாட்டி சித்தர் திருவடி போட்டி ஓம் மாயம்மா சித்தர் திருவடி போட்டி ஓம் கோடி சாமி திருவடி போட்டி ஓம் அழுகு சாமி திருவடி போட்டி ஓம் சிவலிங்க சாமி திருவடி போட்டி ஓம் குச்சி சாமிகள் திருவடி போட்டி ஓம் எண்ணிலா கோடி சித்தர் போட்டி ஓம் எண்ணிலா கோடி சித்தர் திருவடி போட்டி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி ஓம் முனுசாமி சித்தர் திருவடி போட்டி விஜயங்கனில் எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு நம்ம முனுசாமி சித்தர் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம நண்பர் விஜயன், அவருடைய அண்ணனும் அவரும் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ வர வேலைக்கிழமை கார்த்திகை ஐயா வாங்க, கார்த்திகை மாதம் முதல் வேலைக்கிழமை அடிப்படையில் நம்ம கிழக்கு தாம்பரம் சச்சியானந்த சாமி குரு பூஜை நடைபெறுகிறது. அந்த குருபூஜையில் சந்திக்கும் போது இவர் என்னை கூட்டிகிட்டு இடத்த காமிச்சார். அதுக்கு பிறகு தான் நம்ம இங்கே தொடர்ந்து வர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இங்கே அவருடைய குரு பூஜை செய்யறதுக்கு ஐயா நமக்கு அருள் செஞ்சுருக்காங்க. வருகை தந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி. அப்புறம் யாருக்கு நன்றி சொன்னோம்? நிர்வாகத்துக்கு நன்றி. நம்ம ரவிக்குமார் ஐயா, அதுக்கு முன்னாடி சேகர் ஐயான்னு இருந்தார், அவர் தான் நிர்வாகியாக இருந்தார். இப்போ அவர் இல்லை. அது மாதிரி இவங்க அண்ணனும் இப்போ இல்லை. அவங்களுடைய சேகர் ஐயா மற்றும் இவங்களுடைய அண்ணனுடைய ஆத்மாலாம் சாந்தி அடையன்னு நம்ம வேண்டிக்கிறோம். இந்த குருபூஜைக்கு ஏற்கனவே 8 ஆண்டுகளாக வரவங்க, பல ஆண்டுகளாக வரக்கூடிய 500 ஆண்டுகள் ஜீவசமாதி கிராமத்து கோயில். இடையில பிரிட்டிஷ் ராணுவம் இந்த இடத்த எடுத்திருந்தாங்க, அப்புறம் நம்ம ராணுவம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் மக்களுடைய வழிபாட்டுக்கு வந்திருக்கு. இன்னும் நல்ல முறையில் இது வரணும் அப்படின்ற வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே வருகை தரவங்களுக்கெல்லாம் நம்ம வருஷம் குரு பூஜையில் இந்த 250 வகை மூலிகை பொடி கொடுப்போம். வெத்தலை கொடுத்து அதில் எழுதி சொல்லி அவங்களுடைய பிரார்த்தனைகளை சித்திரத்தையே நீங்களே எழுதி மனசில் வைக்கிறதுனால அந்த குறையெல்லாம் தன்னால் நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. 2 வேண்டுகள் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த சித்திரம் போனாலும் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் அது மனசோட வச்சுக்கணும். யார்ட்டையும் சொல்லக்கூடாது. போகிறவங்கன்ட்டு என் பொண்ணு சரியில்லை, என் பிள்ளை கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னா குழம்பவே கூடாது. எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த மனசில் வேண்டிங்க. நீங்கள் புலம்புனீங்கன்னா பக்கத்தில் நல்ல வருவான் கெட்ட வருவான், நீ அந்த கோயிலுக்கு சாமியார்ட்டு வா இப்படி உங்களை திசை திருப்பிடுவாங்க. அப்புறம் இங்கே கோயிலுக்கு வந்தீங்கன்னா இங்கே யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கையால் தான் விபூதி வாங்கணும். வேறு சாமியாருங்க கையில் விபூதி வாங்கக்கூடாது. அந்த சித்தரோட சாமியார் பெரிய ஆளாக இருந்தால் அவர் இருக்கிற இடத்துல போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அவர் உங்களுக்கு குருவாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவனாக இருக்கலாம். ஒரு சாமியார் வேஷத்தில் இருக்கிறான்னு நம்பி அவங்க இப்போ நிறைய ஏமாற்றலாம் நடக்குது. பெண்களும் தாய் மாதிரி இருக்காங்க. நம்ம அம்மா நம்ம தெரிஞ்சவங்களால உரிமையாக சொல்ல இந்த மாதிரி ஒரு கெட்டப்போட வருவாங்க. நாங்கள் கோயில் கட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் சொல்லிட்டு நம்முடைய கவனத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கைங்க. வந்தீங்களா சாமியை மனமுறை வேண்டுங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே வேண்டுங்க. கவனம் திசை திரும்பக்கூடாது. மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். உங்கள் கஷ்டம் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும், அது வெளியே சொல்லக்கூடாது. சித்தர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அதனால தான் நம்ம எழுதி வைக்க சொல்கிறோம். நான் படிக்க போகிறது கிடையாது. அவருக்கு தெரியும். நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்னென்னு குறை தெரியும். இதனால் நம்ம எழுதும் போது சைக்காலஜி ரீதியாக நம்முடைய கவலையாக கஷ்டம் 10 பிரச்சனை போட்டு குழப்பின்னு இருப்போம். சைக்காலஜி ரீதியாக நம்ம எழுதும் போது அந்த வரிசையில் வந்துடும். நம்ம மனசுக்குள்ளே இருக்க டென்ஷன் எல்லாம் வெளியே வந்துடும். அது உடனே அது சித்தர் நமக்கு அருள் செய்வார். அதுக்காக அந்த வழிமுறை
லேட்டாக வந்தவங்க இங்கே வந்து வெத்தலை வாங்கி அவங்களுடைய பிரார்த்தனை எழுதி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இது பண்ணலாம். அம்மா வாங்க. 250 ரூபாய் மூலி படம். யார் இது வெத்தலை வச்சு? ஐயா அங்கே வாங்க. விஜயன் வீடியோ இருங்க ஒரு செகண்ட் அப்படியே இருங்க அப்படியே இருங்க வீட்டில் வாங்க. சரி அருட்பெருஞ்சோதி எழுதிட்டீங்க இல்லையா? வேண்டிக்கங்க. இப்படி சுற்றி வந்துடும். அம்மா நீங்கள் வச்சுட்டு போயிடுமா? அம்மா நீங்கள் போயிடுங்க, நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க. அவங்கள வச்சுட்டு சொல்லுங்கள். இல்லை அவங்க வச்சுருங்க வைங்க. ஒருத்தர் வைங்க சாமி, ஒருத்தர் வைங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. இனி எல்லாம் நன்மை நன்மை மகிழ்ச்சி. ஓம் அண்ணாசாமி தம்பராஜ், ரத்னசாமி தம்பராஜ், பாப்பெருமை தம்பராஜ், எல்லா கோடி சித்தர்கள் சேர்த்தனவும் முன்சாமி சித்தர் திருவடி போட்டி, முன்சாமி சித்தர் திருவடி போட்டி. இங்கே வந்திருக்கிற பக்தருடைய அத்தனை ஐயாமார்களுடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறுகிறது. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எழுதுலையா? வாங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைக்க வச்சுங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பெறுக. நன்றி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, இனியெல்லாம் நன்மை மகிழ்ச்சி. பார்த்துக்கோங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, போட்டுங்க. போதுமா? மனவர் பதிவு வச்சு வைப்பதன் சித்தர் ஐயா யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி அவர்கள் கிட்டத்தட்ட பல வருஷமாக இறைபக்தியில் மிகுந்து யோகதண்டம் என்ற ஒரு யோக பயிற்சியை இப்போ பொதுமக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். ஐயா அவர்கள் இந்த குரு பூஜையை 8 ஆண்டு காலமாக சிறப்பாக நடந்து கொண்டு வருகின்றார். இங்கே இருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஏனென்றால் அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஐயா அவர்கள் இந்த குரு பூஜையை நடத்த முடியாது. குரு பூஜை சிறப்பாக நடைபெறுவதற்கு சுவாமிகளுடைய அருளாசைகள் இல்லை என்றால் இந்த குரு பூஜை நடக்க வாய்ப்பே குறைவு. எனவே மகான் ஸ்ரீ முனுசாமி சித்தரையா அவர்கள் ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்று எனது அன்பான வேண்டுகோள். சித்தர் என்பது சித்த நிலை அடைந்தவர்களை நாம் குறிப்பிடுகின்றோம். சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தத்தை எவன் ஒருவன் முழுமையாக உணர்ந்து இறைநிலை அடைந்து அதிலேயே லயமாகி விடுகின்றானோ அவனே சித்த நிலைக்கு செல்கின்றான். சித்த நிலை என்பது வேடதாரிகளை குறிப்பிடவில்லை. வேடத்திற்கும் சித்த நிலைக்கும் சம்பந்தமில்லை. உள்ளிருக்கும் ஒளி பிழம்புக்கு அலங்காரங்கள் தேவை கிடையாது. உள்ளிருக்கும் ஒளி பிழம்பிற்கு அலங்காரங்கள் தேவை கிடையாது. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் உள்ளுக்குள் இருக்கும் ஆத்மார்த்தமான இறைநிலையை எவன் ஒருவன் உணர்கின்றானோ அவனே அந்த பரமாத்மாகிய சித்த நிலையை அடைகின்றான். சித்த நிலை அடைவது என்பது இறைவனின் அருளாசைகள் வேண்டும்.
வெறும் தியானம் மட்டும் செய்து கொண்டிருந்தால் மட்டுமே போதாது, சமூக சேவையும் செய்து கொண்டிருக்கும். பல மகான்களும் சித்தர்களும் சமூக சேவையாளர்கள் தான். எனவே முனுசாமி அருள் ஆசைகள் நமக்கு முழுமையாக. இது ஒரு பழமையான மாங்காளியம்மன் கோயில். அதை ஒட்டின மாதிரி அந்த சித்தர் சமாதி மிகவும் பழமையானது, பழங்காலத்து சமாதி அது. அதனால் நாங்கள் எங்கள் வயசுக்கு நாங்கள் இப்போது வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தேவைகள் என்னவோ, கர்ம விதி என்னவோ அது தீர்றதுக்கு இங்கே வரோம். அவங்களுடைய தேவைகள் வந்து குழந்தை பாக்கியம், வேலையின்மை, படிப்புக்கு, திருக்கல்யாணத்துக்கு, இதுமாரி வேண்டுதல் வைக்கிறாங்க. வேறு சில வேண்டுதலும் இங்கே நிறைவேறது. அதனால் இங்கே தொடர்ந்து வருவோம். நாங்கள் குரு பூஜைக்கு வருவோம். மற்ற நாளில் எங்களுக்கு வர வாய்ப்பில்லை. நான் திருவொற்றியூரில் இருக்கேன். குரு பூஜைக்கு தவறாமல் வந்துடுவோம். பக்தர்கள் எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதலை வச்சுருக்காங்க. அவங்கவுங்க கோரிக்கையும் அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அவசியம் நிறைவேறும். அது நம்பிக்கையோடு வைக்கணும். கோரிக்கை எப்போ வச்சாலும் இங்கே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே அவங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும். சிவாய நமः.